10ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம் எல்லாருமே. இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை, இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நம்ம தியானத்துக்கு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதில் ஒரே ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்துள்ளபடியாக எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் கடந்த வாரத்திலேயே, இந்த வாரம் முழுவதும் அங்கே சென்றதுனால கடந்த வாரத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானம் பண்ணி இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து நான் ஆண்டவர் நிலத்தில் பாரப்படுத்தினால கடந்த நாட்களிலே நான் அந்த வசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. நாம் இன்றைக்கு இருக்கிற காலங்கள் பயம் நிறைந்த ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். சகல விதத்திலும் இன்றைக்கு பயம் வந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடக்குமோன்னு தெரியாது. இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப லாக்டவுன் போட போகிறாங்களோ என்னமோன்னு சொல்லுகிற காரியம்லாம் இருக்கு. அது வந்தால் எப்படி ஆகும், சில கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்யறது, பல பயம் இன்னைக்கு தேசத்தில் ஏற்பட்ட நிலைமைகள் பயங்கர இருக்கு. ஆனால் உலகத்தில் எது வந்தாலும் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, நீ என்ன செய்யாத, பயப்படாத என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளை மாறலாம், காலங்கள் மாறலாம், எல்லா நிலைமைகளும் மாறலாம். அந்த ஆண்டுடைய வாக்கு தத்தம் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. சொன்னது ஆண்டுடைய வார்த்தையை நம்பி நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நானும் நீங்களும் பயம் நிறைந்த உலகம்தான். ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல விதங்களிலே பயமூட்டுகிற செய்திகள் வருவதை பார்க்கிறோம். 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்போ 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் 112 துச்செய்தியை கேட்கிறதுனால், அப்ப பயம் எப்படி வருது, சத்தமா சொல்லுங்க. அப்போ துச்செய்தி, பலமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். இப்ப நமக்கு இந்த டிவி இருக்கிறதுனால அல்லது இந்த யூடியூப் போன்ற காரியம் நெட்வொர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு உடனே காரியம் என்ன அழிவு வருது, என்ன சேலை வருது, எல்லா செய்தியிலும் நல்ல செய்தி அல்ல. என்ன செய்தியை கேள்விப்படுகிறோம், துர்ச்செய்தி. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்டிலே துர்ச்செய்தியை கேட்பதனால அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. ஆனால் தேவனை மனுஷன் பயப்படான்னு எழுதப்படுகிறது. நான் எந்த விதங்களில் பயம் வருது என்பதை சில சுட்டி காட்டி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நான் முடிக்க முடியாது நான் விரும்புகிறேன். ஆகவே துர்ச்செய்தியை கேட்பது நிமித்தமாக பயம். நான் சொல்லுவேன், நல்ல செய்தி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. எல்லா செய்தியிலும் துர்ச்செய்தி தான் எல்லாம். யோபின் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா முதல் அதிகாரத்தில் அந்த துர்ச்செய்தியை சொல்றதுக்குனே ஒரு ஆள் இருக்கிறான். நான் சொல்றேன், எல்லாரும் மரித்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் செய்யறேன், மீந்திருக்கிறேன். எதுக்கு, நல்ல செய்தி சொல்லவா, துர்ச்செய்தியை சொல்ல. திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒருவன் மாத்திரம். இன்னைக்கு துர்ச்செய்தி செய்யனால பயம் வருகிறது. 46ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப இயற்கையின் மாற்றங்களை பார்க்கிறோம். இயற்கையின் சீரழிவுகள், இயற்கையுடைய காரியத்தினால என்ன ஏற்படுது, பயம் ஏற்படுகிற நிலைமைகள். பயம் ஏற்படுற நிலைமை, பூமி நிலைமாறி போகலாம், பர்வதங்கள் வேந்து போகலாம், பல காரியங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. நான் கடந்த மாதத்தில் இலங்கைக்கு சென்ற வேளையிலே நம்ம தெரியும், டிசம்பர் மாதம் ஏற்பட்ட ஒரு பெரிய டிசாஸ்டர் பற்றி பார்த்தோம். அங்க போன வேளையில் இன்னும் அந்த மலை சரிவுகள் அப்படியேதான் இருக்கு. ரோட மாத்திரம் அவர்கள் பிரித்து அனுப்பியிருக்கிறார். சில கிராமங்கள் அப்படியே மூடி போன ஒரு நிலைமை. இயற்கையின் சீற்றத்தினாலே பலவிதமான காரியங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயமுறுத்துற காரியங்கள் இதெல்லாம் பயம் மனுஷனுக்கு உண்டாக்குற ஒரு காரியம் பார்க்கிறோம்.
யாத்ராமத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே மோசேயை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வாசிங்க அப்போ. இல்ல யாத்ராமத்து புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே மோசே செய்த காரியம் வெளியே வந்துரும் அப்படின்னு நினைச்சு அவன் பயனை பார்க்கிறோம். 2:14. அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக நினைச்சாங்க அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துருச்சு. சில நேரத்தில் நம்ம செஞ்ச காரியம் எங்க வெளியே வந்துருமோ, அது ஒரு பயம் மனுஷனை ஏற்படுத்துகிற காரியம். நீதிபதி 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்படுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மரண பயம் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்தவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் மனிதனுடைய மரண பயத்தை போக்குவதற்காக என்று எழுதப்படுகிறது. ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். ஒரு சின்ன காரியம் ஏற்பட்ட உடனே எங்க செத்து போவோமோ, எது வந்துருமோ, அது நடந்துருமோ என்கிற பயம். இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற உலகத்தில் வாழ்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சும்மா இருக்கிற ஆளை பார்த்து பயப்படான்னு சொல்ல மாட்டாரு. பயம் வரும்பொழுது, இன்னைக்கு உலகத்தில் பயம் வரும். சூழ்நிலை மாற்றத்தினால, ஒருவேளை சரீர பலவீனத்தினால, இல்ல வருங்காலத்தை குறித்த பயம், துர்ச்செய்தி, இது இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் பயங்கள் ஏற்படுத்துகிற காலத்தில் வந்திருக்கலாம். ஆனா இது மத்தியில தான் நாம் வாழ்றோம். இதற்கு நாம் விதிவிலக்கானவர்கள் அல்ல. இதன் மத்தியிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சொல்ற பாருங்க. சொல்றார்கள், நீ பயப்படாத என்று 360 முறை சொல்லியிருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே 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 என்று. ஆகவே நம்மை சுற்றிலும் பயம் நிறைந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் நீங்களும் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொண்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு சொல்லுகிற கர்த்தர் சொல்லியிருப்பதனால நான் பயப்பட மாட்டேன் என்கிற நிலைமையில நான் வாழும்படியாய் கர்த்தர். காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 1 யோவான் நிருபத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பயமானது என்னவா? சத்தமா சொல்லுங்க. வேதனை உள்ளது. சரீர வேதனை காட்டிலும் இந்த பயம் வேதனை உள்ளது. சரீரத்தில் வேதனை அனுப்பிச்சிடலாம். ஆனால் பயம் ஒரு மனிதனை பயங்கரமாய் அவனை வேதனைப்படுத்தி நிம்மதி இல்லாம தூக்கத்தை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து அது வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்பட. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்துல சமாதானத்தோடு வாழணும், ஆசுவாத்தை பெற்று வாழணும், நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் சாத்தான் பயம் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். அது அந்த கீழ்ப்படியாமையினாலே பயம் ஏற்பட்ட முதல்ல சாத்தானுடைய தந்திரத்தினால் நுழைக்கப்படுவதை பார்க்கிறோம். முதல் பயம். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த பயம் வேதனை உள்ளதா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. பயம் வரும், வேதனைப்படும். நான் சொல்லுவேன், இரவு நேரங்கள் தூக்கம் போயிடும், நிம்மதி இருக்காது, எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. ஏன்னா பயம் வேதனை உள்ளது. அவே இந்த காலவெளியிலே கர்த்தர் பயப்படாதே என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் பயம் இல்லாமல் நடத்தி செல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி பயப்படாமல் இருப்பதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார் என்பதை குறித்தும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் வாசகங்கள் ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லப்படுகிற வாசியங்கள். அன்று ராத்திரியிலே நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து
இப்ப யாக்கோபு புறப்பட்டு போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அந்த நிலைமையிலே அவனுக்கு பயம், தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலையில்தான் தேவன் அவனோடு பேசுகிறார், அவனோடு இடைபடுகிறார். அவன் கர்த்தர் பேசாரு, நீ பயப்படாதப்பா, நான் உன்னோட என்ன செய்வேன், இருந்து நான் இருப்பேன், நான் இருந்து உன்னை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். போகிற இடமெல்லாம் பிரச்சனை, துரோகி வெட்டுகிறான், பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு வருது, எல்லா காரியம் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லாத, நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாணங்களிலே பலமான பயங்கள் சூழ்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அப்பா பிரச்சனை போறதுலாம் பிரச்சனை போல காணப்படுது, ஆனாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணதை பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 46ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். கவனிங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்திலே உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு விட்டான். யோசேப்பு அங்கிருந்து வண்டிகளையும் பொருட்களை அனுப்பி, பஞ்சம் இப்படியா இருக்கிறது, நீ திரும்ப வா என்று சொல்லி அனுப்புகிறான், பார்வோனுடைய கட்டளையின்படி எல்லாரையும். இப்ப யாக்கோபுக்கு எகிப்துக்கு போவதற்கு என்ன வந்து வருஷம், சத்தமா சொல்லுங்க, ஏன் பயம் வந்துச்சு எகிப்து போக? நான் டெஸ்ட் பண்ணவன் எப்படி, ஏன் பயம் வந்துச்சு? ஏற்கனவே ஆபிரகாம் எகிப்துக்கு போய் என்ன செஞ்சாரு, அங்க போய் பயந்து சாராய மனைவின்னு சொல்லி போய் சொல்லி அங்க போய் கர்த்தரை ஆராதிக்க முடியல, அங்கிருந்து என்ன செய்தாங்க, தப்பிச்சு வந்தான். அதே போல ஈசாக்குங்க பிரச்சனை வந்துச்சு. அதனால இப்ப யாக்கோபு என்ன பண்ணான்னா, எங்க தாத்தா ஆபிரகாம், எங்க அப்பா ஈசாக்கு எல்லாம் எகிப்தில் போய் பட்ட பாடு போதும், அதனால இவருக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் எங்க போயிடக்கூடாது, எகிப்துக்கு போக. அதனால ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணா. இப்ப ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நீ போ, நீ என்ன செய்ய, பயப்பட வேண்டாம். சொத பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களிலே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் எகிப்துக்கு போவதற்கு அவனுக்கு ஒரு பெரிய பயம். ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லை நீ போ, பயப்படாத, நான் என்ன செய்வேன், பெரு பண்ணுவேன். அது பிறகுதான் அவன் போறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகிறான். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்ததை நான் பார்க்க முடியும். ஆகவே எங்கு போனாலும் வந்தாலும் ஆண்டுடைய பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாக்காம வேற பாதுகாவலே இல்லை. நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, சில காரில் போனால் ஆபத்தே இல்லை, காரில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எங்கே போனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம்லாம் நார்த் இந்தியா போகும்பொழுது அங்கே அந்த டிரைவர் ஓட்டிட்டு போகிற ஓட்டை பார்த்தா, கூட்டு போகிற டிரைவர் ஓட்டுற ஓட்டை பார்த்தா நமக்கு உயிரை கையில் வச்சுட்டு தான் இருக்கணும். எங்கே போய் மோத போகிறான்னு தெரியாது, எங்கே போக போகிறான்னு. ஏன்னா அவங்க அப்படியே பழகிட்டான் கரடு முரடா. ஆனாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இப்போ சட்டீஸ்கர்லாம் போயிட்டு வந்திருக்க முடியாது. பயப்படுறாள். ஒரு முறை ஊர் பேர் சொல்ல மாட்டேன், அங்கேருந்து ஒரு பாஸ்டரிய பையன், அவன் தான் ஊழியம் செய்கிறான், அவனை அனுப்பியிருந்தாங்க யூபிக்கு போன வருஷம்.
அவங்க அம்மா ஒரே அழுக அங்கே. ஏன்னா யூபியில் போயிட்டு திரும்பி ஆட்கள் வரல, எல்லாத்தையும் ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்கன்னு சொல்லி, அப்பா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடாத, அங்கே போகாத இங்கே போகாத, பயம். அது நம்முடைய திறமை இல்லை. கர்த்தர் சொல்றாரு நீ பயப்படாத. ஹல்லேலூயா. ஏன்றதை பின்னால் நான் சொல்லும்போது சொல்லுகிறேன், பயப்படாத. ஸோ பிரயாணங்களில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில டிரைவர் பின்னால் உட்காந்து ஆக்சிடென்ட் ஆகிரும், அதனால் போய் நடுவில் உட்காருவாங்க. நடுவில் உட்காந்தாலுக்கு சைடில் வந்து அடித்தானா என்னதாங்க ஆபத்தான். எங்கே கர்த்தர் நம்மை பாதுகாக்காட்ட நினைச்ச முடியாது. இந்த பயம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த பயம் தான் வேதனை ஆகிடும். வேதனை. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பயத்தை அகற்ற முடிய விரும்புகிறார். இந்த வருஷத்தை சொல்ல பயப்படாத அப்படின்னு ஆண்டு இந்த வருஷம் சொல்லியிருப்பாரானா, இந்த வருஷம் பயப்படுற காரணம் என்ன செய்யுது? இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நடக்குது. ஆனால் அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பயப்படாதே. சரி, இங்கே நமக்கு அறிந்த சம்பவம் தான். இதுல சொல்ல பஞ்ச நேரத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்றா இன்றைக்கு தான் லாஸ்ட் மீல், அவ்வளவுதான் முடிய போகுது. அவன் சொல்ற பயப்படாத, பயப்படாத. ஏன்? கர்த்தர் உன்னை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி பஞ்சம் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம். இன்னும் பஞ்சங்கள் ஏற்படும் என்ற வார்த்தையின்படி பஞ்சங்கள் வரலாம். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? சங்கீதத்தில் என்ன எழுதப்பட்டது? வாசிங்க 33ஆம் சங்கீதம் 18-19 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் நம்ம மேல யாருடைய கண் நோக்கமா இருக்கு? எதுக்காக? பஞ்சத்தில் பாதுகாப்பதற்காக. ஸோ பஞ்சம் வரட்டும், வராதுன்னு சொல்லல. சரியா? பைபிள் என்ன சொல்லுது? பஞ்சங்கள் வரும் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், யெகோவா ஈரே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலைவாசி எவ்வளவு ஏறினால் சரியா, எந்த காரியங்கள் கூடிக்கொண்டு போனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பஞ்சங்கள் ஏற்படுது. ஹோட்டல்லாம் அடிச்சுட்டு வரேன், அப்படிதானா? எல்லா இடங்களும் எப்படி இருக்கிறது? எல்லா ஹோட்டலும் அடிச்சு போறேன். ஆனால் ஜெய்ப்பூரில் தங்கியிருந்தேன், ஒரு பெரிய ஹோட்டலாக தங்கியிருந்தேன். ஹோட்டலில் சாப்பாடு பெரும்பாலும் இரவு நேரங்களில் போய் சாப்பிட உட்காந்தா நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போகிறேன், மெனு புக் கொடுப்பாங்க. அவன் வந்து ஒரு பேப்பரை கொடுத்தான். என்னன்னா இதை தவிர வேற ஒன்றும் இல்லை, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. பிறப்பிரணி சட்டிஸ்காலில் மீட்டிங் முடிச்சு ஒரு காஃபி குடிக்க வேணும்னு சொல்லி அந்த பாவம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டு போயிருப்பாரு. அங்கே ஒரு நல்ல டீ கடை குடிச்சு வருவோம்னு சொல்லி அங்கே போனால் அந்த கடையும் மூடிடு, இன்னொரு கடை போனால் அந்த கடையும் மூடிடு, எல்லாம் மூடிட்டான். பஞ்சம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள் தான் விசுவாசிக்கணும். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் என்னை ஒரு போஷிப்பார். ஹல்லேலூயா. எப்படி எந்த விதத்தில் போஷிக்க முடியும்? ஆண்டவர் தேவை சந்திக்கிறவர் அற்புதமாய் தேவை சந்திப்பார். ஒருவேளை சாதாரண ஒரு காரியம் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்ன? நான் அதை அனுபவிச்சனால. சத்தீஸ்கரில் ஜெய்ப்பூரில் போய் ஹோட்டல் தங்கும்போது நான் இங்கேருந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு போகிறேன். எப்பயுமே என்னுடைய பாக்கெட்டில் தேங்காய் எண்ணெய் போட்டு கொண்டு போகல. நான் தங்குற ஹோட்டலில் எப்பயுமே அவங்க பெரிய ஹோட்டல்ஸ் தான் ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இருக்கும், ஷாம்பு முதற்கொண்டு சீப்பு மாதிரி வச்சுருப்பேன் எல்லாம். ஆனால் எந்த ஹோட்டலும் இது வரைக்கும் நான் தேங்காய் எண்ணெய் பார்த்ததில்லை. நான் தேங்காய் எண்ணெய் இல்லையே, வாங்காமல் வந்துட்டோமே. ரெண்டாவது ஹோட்டலில் இருக்கிறத பக்கத்தில் கடையும் கிடையாது. ரெண்டாவது நமக்கு பாஷையும் தெரியாது, வெளியே போக முடியாது. போய் பார்த்தா அந்த அவன் வச்சுருக்கிற ஹிட்டில் ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் நிற்கிறேன். ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே என் தேவை நீ அறிந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்து தேவை சந்திக்கிற ஆண்டவர். சின்ன காரியம்தான். நான் வீட்டில் வந்து சொன்னேன், இது வரைக்கும் நான் கோகோனட் பாட்டில் எங்கேயும் இல்லை. ஊட்டியில் எத்தனையோ பெரிய ஹோட்டல்ஸ் தங்கியிருக்காங்க, எங்கேயும் ஷாம்பு வச்சுருப்பான், பல காரியம் வச்சுருப்பான். ஆனால் தேங்காய் வச்சதில்லை. இங்கே ஒருத்தான் நான் சொன்னேன், கர்த்தாவே என் தேவை உமக்கு தெரியும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தேவை அறிந்திருக்கிற கதை சின்ன காரியமானாலும் சரி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய தேவையை சந்தித்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. விலைவாசி ஏறட்டும், இப்படி உயரட்டும், கடைசி காலங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தன் விசுவாசத்தால் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான் எழுதப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வாரத்தில் சொன்னாங்க, விலைவாசி ஏறினால் விசுவாசி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்தை நம்ம சம்பாத்தியத்தையோ நம்பி இருந்தோம்னா மேட்டோம் இல்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தினால பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய முடியும். எப்படி செய்வார்? எப்படி எந்த விதத்தை செய்ய முடியும்? மாமா அதை கணக்கிட்டு பார்க்க முடியும். மெத்தட்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சின்ன தேவை கூட ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. ஆகவே பஞ்சத்தில் உயிரோடே காப்பதற்கு நம்முடைய கர்த்தர் இருக்கிறாரு. அதனால பயந்தோன்னு சொன்னா, நான் சொன்னேன், பயம் வேதனைப்படுத்திடும். என்ன செய்யறது? சில சொல்லுவாங்க, ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. என்ன இதை நினைச்சு 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 தூக்கம் இல்லைன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் ஆலோசனை செய்கிறவர். அவர் இல்லாமல் நம்ம தலையிருக்கிற ஒரு முடிவுடைய கேள்வப்படுறதில்லை. ஆகவே மூன்றாவதாக வாசியாபம் 2 ராஜ்யங்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எலிசாவின் நாட்கள் என்ற சம்பவத்தை வாசிக்கிறோம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவை பிடிக்கும்படியாக ராஜா ஒரு பெரிய சேனை அனுப்பி விட்டான். வேலைக்காரன் போய் பார்க்கிறான், சுற்றிலும் பயங்கரமான ஆபத்து சூழ்நிலை, சத்துருக்கள் சூழ்ந்து விட்டார்கள். ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று அவன் கலங்குகிறான். அப்பதான் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாதப்பா, அவர்களோடு கை பார்க்கலும் நம்மோடு அதிகம். நீங்கள் முதல்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு சத்துருக்கள் வரலாம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாப்படி கர்த்தர் கூட இருக்கிறான். பயப்படுறான். எலிசா சொன்னார், இல்லப்பா நீ பயப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட. அது ஆண்டவரை குறித்து 46ஆம் சங்கீதம், சேனைகளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட கர்த்தர்? சாதாரண கர்த்தர் இல்லை, சேனையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால பயப்பட வேண்டிய விஷயம் வரட்டும். தாவீதுக்கு பயம் இல்லை, ஏன்னா ஜீவனுள்ள தேவனை பற்றி அவனுக்கு தெரியும். முழு இஸ்ரேல் சேனையும் பயந்தது. ஆனால் தாவீது கோலியாத்தை என்ன செய்யல, பயப்படல. அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ வாழ்க்கையிலே ஆபத்து சூழ்ந்து வரும் பொழுது, பிரச்சனைகள் சூழும் பொழுது, கடினமான நிலைமைகள் ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயம் ஏற்படலாம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா சேர் புத்தர் மலைதேசத்தார் எல்லாம் வந்துட்டாங்க. யோசபாத் பயந்து என்று எழுதப்படுகிறது. பயந்து அவனும் சொல்லப்பட்டு, பயப்படாதப்பா, யுத்தம் என்னுடைய, நான் பார்த்துடு. யாத்திராம் 14ஆம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எய்த்தொட்டி வெளியே வந்த பின்பு முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோன் பயப்படுகிறார்கள். சொல்ல பயங்கர யுத்தம், நான் பார்த்து, நீங்க சும்மா இருங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பல காரியங்கள் நெருக்கிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த கால்வெளி சொல்றாரு, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. அடுத்து ஏசாயா 41:10 வாசித்தோம். நீ பயப்படாதே, நான் உன்னை என்ன செய்வேன், பலப்படுத்தி, I will strengthen you. சில நேரம் சரீரத்தில் பலவீனமாகும் பொழுது, சின்ன பிரச்சனை வரும் பொழுது என்ன வந்துடுது, பயம், பயம் ஏற்பட்டு விடுது. ஆண்டு சொல்றாரு, இல்லை நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், பார்த்தீங்களா, உன் பலவீனத்திலே என் பலன் எப்படி உண்டாகும், பூர்ண வழங்கும். வசனம் தெரியும், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே நீரே என் பலன். ஆண்டவருடைய பலனை தாங்கும். நம்ம எவ்வளோ அக்கறையா இருக்கிறதுனால அல்ல, நம்முடைய சாப்பாட்டு காரியங்கள், மற்ற காரியத்தில் கவனமா இருக்கணும், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில்
நம்மை காட்டிலும் நம்மேல் அக்கறை உள்ள கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சொன்ன உங்க சரீரத்தை குறித்து கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். எதை சாப்பிடுவோம், எதை ஒடுத்துவோம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னை உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் தருகிறார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தந்து அவர்களை நினைச்சு வராங்க, ஆசிர்வதிப்பார். எலியாவுக்கு ஒரு நேரம் தான் போஷாக்கு, அந்த பலத்தினாலே 40 நாள் என்ன செய்தானா நடந்தான் எழுதப்படுகிறது. ஒரே பருவத்தில் நடக்கிறான். எவ்வளவு பலன் இருக்குன்னு யோசிப்பார். இந்நாட்டில் விசுவாசிப்பு தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அதை ருசி பார்க்க முடியாதான் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய ஜீவியத்தில் பலன். அடுத்த ஆண்டு சொல்வது ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பயப்படாதே. என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய பிரச்சனை மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிறார் அவர். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தான் பின்னால சொல்ல விரும்புகிறேன். இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தை நான் செய்வேன். முதல் நாள்ல நான் என்கிற வார்த்தை தான் பேச ஜனவரி 1ஆம் தேதி. அந்த நான் யார் என்பதை குறித்து நம்ம விரிவா பார்த்தோம். சகாயம் செய்கிற ஆண்டவர் குறித்து பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. எதுக்கு ஆண்டவர் சொன்னா தெரியாது. இந்த வருஷம் யுத்த வர நமக்கு தெரியாது, ஆனால் நடந்துக்கிட்டு என்ன ஆக போகுது தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நடக்கும், நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவோம். நம்முடைய பிரயாணங்களை கூட இருக்கிற நம்முடைய பிரச்சனையில் பயப்படாதுன்னு சொல்றாரு. வரத்தான் செய்யும், பஞ்ச நேரம் வரலாம், பயப்படாதான். சுற்றி இருக்கிற துர்ச்செய்தியை கேட்கலாம், பலமான காரியங்கள் சத்தங்களுடைய காதில் விழலாம். ஆனால் சாத்தானுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் பல அவிசுவாசமான சத்தத்தை ஏற்படுத்தலாம், மனிதர்கள் மூலமாக, யார் மூலமாக பேசலாம். அந்த சத்தங்களுக்கு அல்ல, நம்ம மைண்ட்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வரும். நம்முடைய எண்ணங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவோம். நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்கு ஒரு 4 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் கர்த்தர் சொல்ல விரும்பின வார்த்தை, கடந்த வாரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டு பொழுது கடந்த வார செய்தியோடு இந்த செய்தியும் ஆயத்தப்படுது. பயப்படாதே, பயப்படாதே. ஏன் நாம் பயப்படக்கூடாது? ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை திரும்ப வாசிப்போம். நீ பயப்படாதே, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். தேவன் நம்மோடு கூட இருப்பதனால நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி பயந்தான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட என்ன செய்றேன், இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எங்க போனாலும் எங்க வந்தாலும் we have to feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய பொருள் அல்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரியங்கள் வரலாம், பஞ்சம் வரலாம், தீமைகள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம், எல்லாம் வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் எபிரேயர் 13 அதிகாரத்தை சொல்லும் பொழுது அங்க சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கிறோம். 5-6 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13:5-6. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்ப என்ன சொல்ல, உன்னை கூட இருப்பான்ப்பா, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே என்ன கொண்டு, அப்ப என்ன இருக்காது, அங்க பயம் இருக்காது. அங்க என்ன இருக்காது, பயம் இருக்கிறது. என்ன இல்லை, தைரியம் இல்லை. தைரியம் இருக்கிறது என்ன இருக்காது, பயம் இருக்காது.
சோ அதனால பயம் இல்லாம தைரியம் கொண்டு நான் நினைச்ச மாட்டேன். சத்தமா சொல்லுங்க அப்ப எல்லாரும், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நான் பயப்படேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்னமோதான் செய்வான். அப்படிங்க என்ன செய்வான் அப்படின்னு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவே நாட்கள்ல எங்க போனாலும் போகாட்டாலும் யார் கூட நம்ம கூட இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கூட இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். எங்க போனால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி அனுப்புங்க. நீங்க வேலைக்கு போகும்போது ஆண்டவரே என்னோடு கூட வாருன்னு கேளுங்க. நீங்க அநேகருக்குன்னா என் கூட இல்லாமல் எங்க இருப்பாரு அப்படின்னு இல்லை. யூ ஹேவ் டு ஆஸ்க் இட். ஒவ்வொரு நாளும் ஆஸ்க். இயேசுவின் பெற்றோர்கள் தேவாலயத்தில் பண்டிகை கொண்டாடி முடிஞ்சு வந்தவனே என்ன நினைச்சு தான் வந்தாங்க? அவர் இல்லாமல் எங்கே போகிறாரு, அவர் இருக்கத்தானே செய்வார். கடைசியில் வந்து பார்த்தா அவர் இல்லைன்னு செய்யல. இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழைக்கணும். எம்மாவூர் சீஷர்கள் வருந்தி அழைத்தார்கள், ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கிரும் ஆங்க. கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுடைய சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அழைக்கப்பட்டார்கள். அழைப்பின் பேரில் வருகிறவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். ஆனா அழைக்காம ஒரு ஆள் வருவான். அவன் யாரு? பிசாசு. நம்ம அழைக்கணும், ஆண்டவர் அழைக்கணும். ஆண்டவரே நான் போறேன் இந்த இடத்துல காங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? அவர் எனக்கு சகாயர். இன்னைக்கு பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் பயம் ஏற்படுகிற காரியத்தான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வித் அஸ். பயப்படாதே, நான் உன்னோடு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா இடத்துல வர முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் மாத்திரம் என்ன செய்வோம்? நம்மோடு கூட இருப்பார். எங்க இருந்தாலும் சரி. தாவீது சொன்ன பார்த்தீங்கன்னா, பாதாளத்தில் படுக்க போட்டா கூட அங்கே எங்க இருப்பாரு? இருப்பார், அங்கே இருப்பார். அவரு எங்க போனாலும் சரி. ஆகவே அந்த நாட்கள்ல அந்த வேதனையான பயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. எதை குறித்த பயம் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சில நேரத்தில் வாயத்தன் சொல்லணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவரே கூட இருக்கிறீரப்பா, நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. விசுவாச பாடல பாடணும். கர்த்தரோடு கூட இருக்கிறார். நம்முடைய மனதில் சில நேரங்களில் பயமான எண்ணங்கள் வருவானால் அதை மேற்கொள்வது எளிதான காரியம் அல்ல, ரொம்ப கடினம். தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் வெளிவர முடியும். நான் பயப்படேன், கர்த்தர் 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 என்று. இரண்டாவதாக 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. The change of spirit, God has given the change of spirit. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேளையிலே, ரட்சிக்கப்பட்ட வேளையிலே நமக்கு இருந்த தேவையில்லாத எல்லாவற்றையும் எடுத்துட்டு தேவன் எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. பயமுள்ள ஆவியை தரல, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். நீதிமன்றம் வாசிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படிப்பாங்களா? தைரியமாயிருப்பார்கள். நம்முடைய ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, இந்த பயத்தின் ஆவி அது ஒடுக்கிரும், வேதனை தந்துரும். வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு நீ பயமுள்ள ஆவியை தரல, ஆண்டவரே பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் நம்முடைய பலன் அல்ல. அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும் ரட்சிப்பும் பலனுமானார் நிலைப்படுகிறது. அவர்தான் பலன். அல்லாஹ் தாவீது சொல்லுகிறான் ஒவ்வொரு நேரமும், ஆண்டவரே நீரே என் பலன் அப்பா, நீர்தானுடைய பலன். அந்த பலன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தின் ஆவி அல்ல. அதற்குமான அந்த காலவெளியில் ஜெபிக்க போகிறோம். அந்த பயம் முழுமாய் நம்ம விட்டு அகல வேண்டும். ஹல்லேலூயா. எதை குறித்த பயமானாலும் சரி, ஒரு விடுதலை தேவன் தரணும். மூன்றாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறம்பே. அப்ப
தேவன் மேலுள்ள என்ன அன்பு வேணும்? பூர்ணமான அன்பு. ஆண்டவர் நேசிக்கிறான்னு இருக்கணும், ஆண்டவருடைய அன்பையும் அறியணும், நாமும் ஆண்டவர் மேல அன்பு வரணும். அந்த அன்பினால் நிரப்பப்பட்டிருப்போமானால் அந்த அன்பு பூர்ண அன்பு பயத்தனை செய்யும். சொல்லுவோம் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் எப்படி நடக்குது? நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறேன், எல்லாத்தையும் ஆண்டு கர்த்தர் நன்மைக்காக செய்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் பயம் என்கிற ஆயுதம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இல்லை. சாத்தான் தீமை செய்தாலும் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். தேவனிடத்தில் அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சொந்த பூர்ணமான அன்பு பயத்தை புறம்பைத்தல். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்கள் நினைச்ச போக ஊற்றப்பட்டிருக்கிறது. அதான் அந்த பயத்தின் ஆவி இல்லை, ஒரு பலத்தின் ஆவியை தருகிறார். அவை தேவன் நம்ம மீது அன்பா இருக்கிறார், நாமும் அவரிடத்துல அன்பு கூற வேணும். அன்பு கூறுவோமானா, தேவனுடைய அன்பை பற்றியிருப்போமானா, நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காய் செய்கிறாரு. என் வாழ்க்கையில எத்தீம் வந்தாலும் அது நன்மையாய் மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம கடை சொல்லுவோம். கடைசியாய் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும். அப்ப முதல்ல God's presence, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும். தேவன் எனக்கு பயத்தின் ஆவி அல்ல பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, தேவன் மேல் உள்ள அன்பிலே நாம் பூர்ணமா இருக்கணும். ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க கூடாது. முடிவு வரை நம் இயேசுவிடத்தில் அன்பு தான் எழுதப்படுகிறது. அந்த ஆண்டவருடைய அன்பு அன்பிலே அழைத்திருப்போமானால் பயம் வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். அப்ப தாவீது என்ன சொல்கிறான்? தாவீதுக்கு பலவிதமான பயம் இருந்தது. எங்க சவுல் கொண்டு விடுவானோ என்கிற பயம், ராஜ்யபாரத்தை அவருடைய குமாரனாய் அப்சலோம் பற்றிக் கொள்ள வேளையிலே தான் அழிக்கப்பட்டு விடுவேனோ என்கிற பயம், தன்னோடு இருக்கிற எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது அவனை கைவிட்டு விடுவார்களோ என்கிற பயம், பலவிதமான பயம். அதனால தாவீது சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னுடைய எல்லா பயம். இன்னைக்கு எந்த பயம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது? ஆண்டவரை தேடுங்க. நான் சொல்றான், நான் பயப்படுறனால உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பயம் வந்து எங்க ஓடுறோம், பயம் வந்து என்ன செய்யறோம் யோசிப்பார். பயம் ஏற்படும் பொழுது நானும் நீங்களும் தேவ சமூகத்தை நோக்கி வருவேன், தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்திலே நம்முடைய உள்ளத்தை ஊற்ற வேண்டும். யோசுவா செய்தான். பயம் வந்துருச்சு, தேசமெல்லாம் யுத்தத்தை வந்து விட்டார்கள். அவனுக்கு ராணுவம் இல்லாமல் இல்லை, போர் வீரர்கள் இல்லாமல் இல்லை, ஏராளமான லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தார்கள். ஆனா அவன் தெரியும், நான் கர்த்தரை தேடலைன்னா எனக்கு ஒன்னும் ஆகாது. ஆகவே அவன் பயந்து, வாசிங்க 2 புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசிங்க. பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா 3ஆம் வசனம். பயந்து பார்த்தீங்களா? எதற்காக? பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணானா? கர்த்தரை தேடல். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பயம் நிறைந்த நாட்களில் கர்த்தர் அதிகமாக தேடும். நம்ம சுற்றிலும் பயப்படுகிற செய்திகள் கேள்விப்படுகிறோம், நடக்குது. இந்த நாட்டில் பார்க்கும்போது நம்ம யாரை தேடணும்? அதிகமாக கர்த்தரை தேடணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் அவரை எல்லா பயத்துக்கு அனுப்பிச்சாருங்க நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. பயம் நிறைந்த உலகத்தில் ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை செய்ய கர்த்தர் உதவி செய்யணும். நீ வரப்போகிற காலங்கள் பல விதங்களும் பயப்படுத்துகிற நிலைமையில் நமக்கு ஏற்படுது. ஸோ எல்லா பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது
உங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன பயம் இருக்குன்னு பாருங்க. எந்த பயம் இப்ப உங்களுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. அதையும் உள்ளடக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் தேடுங்க. முதலாவது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் போகும் இடமெல்லாம் அவர் கூட இருக்கிறாரு. எங்க இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாரு. ஸோ என்னுடைய பலன் இல்லை, அவர் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாம் நன்மைக்காகத்தான் செய்வார். நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். நாலாவது, கர்த்தர் அதிகமாக தேட வேணும். ஹல்லேலூயா. பொல்லாத நாட்கள் ஏற்படும் பொழுது, பயப்படுகிற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது பல நேரங்களில் கவலைப்பட்டு போகிறதில்ல. கவலைப்படுவதனால நான் கர்த்தரை தேட முடியாது, கலங்கி போயிடுவோம். அதனால சொல்லுவாங்க, ஜெபமே வரமாட்டேங்குது. எப்படி ஜெபம் வரும்? பயப்பட்டா ஜெபம் வராது. ஆண்டவர் தேடணும். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா இதில் விடுதலை தருவ, நீங்கள் தான், இதெல்லாம் நீ அற்புதம் செய்யும், இதான் நீங்கள் தான் வழி திறக்கணும் என்று தேவனை தேடும் பொழுது அவரின் எல்லா பயத்துக்கும் என்ன செய்தாராங்க? நீங்களே போயிட்டார். ரொம்ப அழகா சொன்னான். அடுத்த வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான்னு சொல்கிறான். அந்த வசனம் வந்தா எல்லாம் எல்லாம் எல்லாம்னு வருது. 1 2 இல்லை, எல்லாம் எல்லாம் எல்லாம்னு அந்த 34 சதத்தை சொல்றார். அவன் நாட்டில் கர்த்தர் அதிகமாக தேடும், ஆண்டவர் அதிகமாக தேடும், கர்த்தரை தேடும் பொழுது உலகத்தில் எத்தனை பயப்படுற காரியம் வந்தாலும் சரி, நான் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. காரணம், சேனைகளின் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கூட இருக்கிறார். அதான் எலிசா சொல்லுகிறான், அப்பா அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறார் இவர். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நமக்குள்ள இருப்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறாரு. ஆகவே பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை கர்த்தர் அந்த காலவெளியிலே அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நினைப்படுகிறாரு. நீ என்ன செய்யாத, பயப்படாத. நடக்கிற காரியம் நடக்கட்டும், சுற்றிலும் வருகிற காரியம் வரட்டும், ஆனா நீ பயப்படாதே. ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை செய்வோம். எல்லா தேவ சமூகத்தை வெளியே நியமிக்கலாமா? எல்லா கர்த்தருடைய சமூகத்தை நியமிப்போம். நான் ஜெபிச்சுட்டு அப்படியே குழந்தையை நான் பிரவேசம் பண்ண போகிறோம். எல்லா தேவ சமூகத்தை நியமிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் பயப்படுற காரியங்கள் ஏற்படும் ஆண்டவர் தெரியும். அது ஆண்டவர் வருஷத்தின் துவக்கத்தில் வசனத்தை கொடுத்தாரு. ஜனவரி மாதத்துல, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இந்த காலவெளி எதை குறித்த பயத்தோடு இருக்கிறோம்? வருங்காலத்தை குறித்த பயம் இருக்கா? சரீரத்தின் பலவீனத்தை குறித்த பயம் இருக்கா? பிள்ளையுடைய காரியங்கள் குறித்த பயம் இருக்கா? வேலை குறித்த பயம் இருக்கா? தொழில் குறித்த பயம் இருக்கா? எல்லா பயமானாலும் சரி, 4 காரியங்களை நான் பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். 1, நான் உன்னோடு கூட இருக்கான்ப்பா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தைரியமா சொல்லலாம். அவர் என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடமாட்டே சொல்லியிருக்கிறாரு. கர்த்தனுக்கு சகாயர், கர்த்தனுக்கு சகாயர், கர்த்தனுக்கு சகாயர். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளையே, நீ எங்க போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். யார் கூட இல்லாம இருக்கலாம், நான் கர்த்தனோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளியிலே அவருடைய பிரசனம் எங்க போனாலும் அவருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு செல்வோம். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் கூட வாங்கப்பான்னு சொல்லி அழை செல்வோம். தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பயத்தின் ஆவி எடுத்துட்டார், பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அந்த பயத்தின் ஆவி இருக்கு, நம்ம ஜெபம் பண்ண போறோம். அந்த பயம் எல்லாம் நீங்கட்டும். பலத்தின் ஆவி, ஆண்டவர் பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர். அவர் அன்புகளுக்கு தேவன் தீமை செய்கிறதல்ல, எல்லாவற்றையும் நன்மைக்காய் செய்கிறார். தேவன் மேல உள்ள அன்பு பயத்தை புறமே தள்ளும். ஆபிரகாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஈசாக்க பலி செலுத்தும் போதும் அவன் பயப்படல. அவனுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் சொன்னதை நான் செய்கிறேன், மற்ற கதை பார்த்துடுவார். சந்தேகப்படலை. இந்த காலவெளியிலே நம்ம வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாய் நடப்புகிற கர்த்தர்,
சாத்தான் தீமை செய்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். பயப்படாதே. சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம், எதிரே எரிகோ போன்ற கோட்டையில் காணப்படலாம், செங்கடல் போல் கடக்க முடியாத காரியங்கள் காணப்படலாம், நாம் காதுகளிலே கேட்கிற சத்தங்கள் அவிசுவாச வார்த்தைகளை கேட்கலாம், நெகட்டிவான வார்த்தைகளை கேட்கலாம், நமக்கு ரிப்போர்ட்ஸ் பயப்படுத்த இருக்கலாம். இல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவரே என் கூட இருக்கிறாரு, அதனால நான் பயப்பட மாட்டேன். அவரே கூட இருக்கிறாரு, அதனால பயப்பட மாட்டேன். சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் கூட இருப்பப்பா, விட்டுற மாட்டேன், கூட இருப்பேன், மேல இருந்து ஆலோசனை சொல்ல மாட்டேன், உன் கூடயே இருப்பேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைகளிலே தூக்கி போடப்பட்டவரு நான்காவது நபராய் அவர்களோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய கால்வழியிலே எந்த காரியத்தை குறித்த பயம் உங்கள் இதயத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உங்க சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, இந்த காலவழி சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, ஆனா நான் பயப்பட மாட்டேன்ப்பா, பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீ என்ன பலத்தின் ஆவியை தந்திருக்கீங்க ஆண்டவரே, அவங்க மேல அன்பு விடுறேன்ப்பா, நீங்க எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வீங்க ஆண்டவரே, எதுக்கு செய்தாலும் நன்மைக்காக செய்வீங்க. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனை பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கி வெட்டும் பொழுது கத்தல ஒண்ணு சொல்லல. நினைக்கிறேன் எங்க அப்பா ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார். அந்த சம்பவத்தை சற்று கண் முன் நினைச்சு பாருங்க. இல்லைன்னா என்ன எவ்வளவு கத்தி இருக்கணும், இல்ல என்னென்ன செய்திருக்கணும். இல்ல, ஒரு ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நம்பி இருப்பார். ஆனால் இங்க நானும் நீங்களும் ஜீவன தேவனை நம்புவோம், ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் மேல கத்தரை தேடும். இது கத்தரை தேடுவதற்கு காலமா இருக்கிறது. கத்தரை தேட காலம். தேசத்தில் நடக்கிற பல காரியங்கள், உலக அளவில் நடக்கிற பல காரியங்கள், அதான் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, பார்த்து பேசிக் கொண்டிருப்பதல்ல, நம்ம கத்தரை தேடுவோம். எல்லா பயத்துக்கும் நீங்க ஆக்கி விடுவீப்பார். இந்த காலவெளியை விடுவேட இந்த காரியம், எந்த பயம் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு, எதை குறித்து நீங்க பயத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன்ப்பா, இப்ப நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு பலத்தின் ஆவியை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு நாள் தீமை செய்ய மாட்டீங்க ஆண்டவரே, நான் அதிகமாக தேடுவப்பா. எல்லாரும் வாய்ப்பு ஒப்பு கூட ஜோம் பண்ணுவோம். அது எல்லா சதம் ஜோம் பண்ண காலவெளியில் எல்லாரும் ஆவில ஜோம் போகிறோம். எல்லா பயங்கள் நீங்கட்டும். ஒரு பல்லா காத்தா ராமா ஷபா ரபா காத்தா ராமா ரே காத்தா ராமா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா பயத்தின் ஆவிகள், பயத்தின் எண்ணங்கள், எல்லா பயப்பட காரியங்கள் ஹalleluya. எதை குறித்த பயமானாலும் சரி, காலவெளியில் எந்த பயத்தோடு வந்திருக்கிறீங்க, எது உங்க உள்ளத்துல கடைசி இதயத்தின் ஆளுகிற சமாதானத்தை கெடுத்து கொண்டு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஓ ஹalleluya. ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், காலவெளியில் நீ பயப்படாதேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை பற்றி கொள்றப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உர்ரா பல்லா காத்தா ராமா ரேபா லா காத்தா ராமா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஒரு பலத்தின் ஆவி நம்மை நிரப்பட்டும், ஒரு பலத்தின் ஆவினால கர்த்தாவே நிரப்பட்டும். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. உர்ரா பல்லா கரா ஷபா ரபா லா காத்தா ராமா. கர்த்தாவே ஒவ்வொரு பலத்தின் ஆவியை நிரப்புவீராக. எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா பய சிந்தனைகள், பய நினைவுகள், என்னென்ன காரியங்கள் பயப்படுத்துகிற எல்லா இயேசுவின் நாமத்தாலே முற்றிலுமாய் நீங்குவதாகப்பா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. எல்லா சோத்திரம், எல்லா சோத்திரம் கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. உர்ரா பல்லா கத்தா ராபா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உதவி வரும் கண்ணலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் எல்லாம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வானும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கட்டு எல்லா தீங்கிற்கும் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் வானும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவரே, இந்த காலவெளி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் முதல் தேதியிலே நீ பயப்படாதே என்ற வசனத்தின் அடிப்படையில் எங்களோடு இந்த வசனத்தை கொடுத்து நீ பேசினப்பா நான் சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த காலவெளியிலே அந்த வசனத்தின் ஒரு பகுதியாய் பயப்படாதே இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீங்க எங்களை சுற்றிலும் பயம் நிறைந்த காரியம் நடக்குதாப்பா. நாங்கள் அதை பார்க்கிறோம், கண்களினால் பார்க்கிறோம் ஆண்டவரே, காதுகளை கேட்கிறோம். ஆனால் மத்தியிலே நாங்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க. இந்த பயம் வேதனை உள்ளது ஆண்டவரே. நம்ம நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த காலவெளியிலே நீர் எங்களோடு இருப்பதனால நாங்கள் பயப்பட வேண்டியதில்லைன்னு வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் உடைய பிரசனத்தை உணர்ந்தவளாக நீர் எங்களோடு கூட இருக்கிற இந்த உணர்வோடு ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பயத்தின் ஆவியல்ல ஆண்டவரே, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறீங்க. உடைய அன்புகளுக்கு நீங்க ஆண்டவரே ஒன்று தீமையை செய்யப்படுறதில்ல, நன்மைதான் செய்வீங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல நாங்கள் அதிகமாய் தேடங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, காலவெளியிலே யார் யாருக்குள்ள எந்தெந்த பயம் இருக்கோ இப்ப ஒருமனப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே கட்டளப்ப எல்லா பயங்கள், அந்த பயத்தின் முகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அது எந்த பயமானாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விட்டு நீங்குவதாக ஒரு தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பலத்தை கட்டளிடுங்க. பயப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் நீங்கட்டும். ஒவ்வொரு தைரியத்தினாலும் பலத்தினாலும் விசுவாசத்தினாலும் இந்த காலவெளியை நிரப்பபடியானால் ஜெபிக்கிறோம். விசுவாசில் சிறுவிலிருந்து பெரியவர் வரைக்கும் பயமற்றவர்களாக உனக்கு மாத்திரம் பயந்தவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்ய வேலையில் பிரயாணங்கள் படிப்புகள் தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருப்பீராக. கிருபையில் நம்ம இருக்கிறோம். பட்சியுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கணக்கு கொடுப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த குழந்தை பிரதேசம் நீரே பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி நான் உட்காருவோம். ஜெபராஜன் ஜோவனுக்கு கொண்டு வா.